வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதேவேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கேள்வி. If Dasa Buddhi strong and favorable, how was the Kochara effect? Dasa and Bukti come first or Kocharam? Okay, brother. சில இடங்கள்ல அதாவது இவரோட கேள்வி என்ன அப்படின்னா, தசா புத்தி அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இது கூடவே நான் இன்னொரு விஷயம் போட்டுக்கிறேன். லக்னம் லக்னாதிபதியும் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. கோச்சாரமும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா தசா புத்தியும் ஸ்ட்ராங்கா இருக்கு. லக்னாதிபதி அமைப்புகளும் ஸ்ட்ராங்கா இருக்கு. கோச்சாரத்துல சனி வராரு. இல்ல கோச்சார அமைப்புகள் ஒரு மாரி டிஸ்டர்ப் ஆகுது. இதுல என்ன பண்ணோம் அப்படின்னா, எப்போதுமே அடிக்கடி நம்ம சொல்ற விஷயம் தான். நீங்க பௌர்ணமியை ஒட்டி பௌர்ணமி சந்திரன் ஒளியாக இருக்கக்கூடிய காலகட்டத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய கோச்சார சனியின் பாதிப்பு பாதிப்பு இருக்கும். எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா, இங்க பாதிக்கப்பட போறது உங்களுடைய மனம், சந்திரன். ஓகேங்களா? கோச்சாரம் என்பது ராசியை மட்டுமே பாதிக்கும். தசாபுத்தி என்பது லக்னத்துக்கு மட்டுமே. யாராவது லக்னத்துக்கு ராசி பலன் பாருங்கன்னு சொன்னாங்கன்னா, இது வேற எல்லா ராசி பலன்லயும் வந்து இத கேட்பீங்க வேற. இது வந்து லக்னத்துக்கு பொருந்துமா? இது வந்து லக்னத்துக்கு பொருந்துமா? லக்னத்துக்கு எப்படிங்க கோச்சாரம் பொருந்தும்? லக்னத்துக்கு தான் தசாபுத்தி அமைப்பு இருக்கு. லக்னம் தசாபுத்திக்கு மட்டும். கோச்சாரம் ராசிக்கு மட்டும். ராசி என்பது சந்திரன். அங்க ராசியில சுபகிரகங்கள் அமையும் போது உங்களுடைய சந்திரன், உங்களோட மனசு சந்தோஷப்படும். ராசியில பாப கிரகங்கள் அமையும் போது உங்களோட மனசு, உங்களோட சந்திரன் சங்கடப்படும். சரிங்களா? சரி. இந்த அமைப்புகள்ல இவரோட கேள்வி என்ன அப்படின்னா, தசாபுத்தி அமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கு. லக்னம், லக்னாதிபதியும் ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்துல, இங்க கோச்சார நிலையில பாதிப்பு வருது. ஜென்ம ராகு வராரு, ஜென்ம சனி வராரு, எல்லாம் அஷ்டமத்துல ராகு வராது, அஷ்டமத்துல சனி வராரு. இந்த மாதிரி அமைப்புகள் எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னா, அந்த தசையின் காரக அமைப்புகளை ஓகேங்களா? அந்த தசையின் காரக ஆதிபத்திய அமைப்புகளை லைட்டா எறும்பு கடிச்ச மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டு போகும். நீங்க ஒளியான சந்திரனின் அமைப்புகள்ல பிறந்திருந்தீங்க அப்படின்னா. ஓகேங்களா? இதே நேரத்துல இல்லங்க, நான் வந்து தேய்பிறை சந்திரன் அமைப்புகள்ல பிறந்திருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல எறும்பு கடிச்சது லைட்டா தேளு கடிச்ச மாரி மாறும். ஓகேங்களா? ஏன்னா சந்திரனின் ஒளியை பொறுத்து தான். சனி என்பவர் ஒரு இருட்டு. அந்த இருட்டு ஒளியை எப்படி என்னத்தான் இருட்டு திறன்னு வந்தாலும் ஒளி கிட்ட தோத்து போயிடும்ல. அதே வரும்போது சந்திரன் ஆல்ரெடி இருளான நிலையில இருக்காரு. இதுக்கு அடிஷனலா சந்திரன் ராகுவோட சேர்ந்துட்டாரு. சந்திரன் கேதுவோட சேர்ந்துட்டாரு. ஒளி கிரகங்களுக்கு சூட்சும வலு இல்ல. சந்திரன் ராகுவோட சேர்ந்துட்டாரு. இதுல வந்து அந்த ராகு பிரகஸ்த உலர்த்து பாருங்க. ராகுவால் ஏற்படக்கூடிய கிரகணமா, கேதுவால ஏற்படக்கூடிய கிரகணமா அப்படின்ற அமைப்புல ராகு சேர்ந்திருந்தாருன்னா சந்திரன் முழுசா காலி ஆயிட்டாருன்னு அர்த்தம். கேது சேர்ந்திருந்தாருன்னா ஒரு மாதிரி ரெட்டிஷா இருப்பாரு. இதெல்லாம் பாருங்க. அடுத்ததாக செவ்வாய் சேர்ந்தா டிஸ்டர்ப் ஆக மாட்டாரு. கோச்சாரத்துல தேய்பிறை அமைப்புல இருந்து சனியோட சேர்ந்திருக்காரு. சனி பார்வையில சந்திரன் இருக்காரு அப்படின்னா கூட உங்களோட அந்த கோச்சார அமைப்புகள்ல வரும்பொழுது சற்று அழுத்தமான பிரச்சனைகள் இருக்கும். ஒளி உங்களுடைய ராசியின் ஒளியை பொறுத்தது. இப்போ சமீபத்துல எனக்கு ஒரு கேள்வி ஒண்ணு வந்தது. என்ன கேள்வி வந்ததுன்னா, நானும் பௌர்ணமி அன்னைக்கு தான் பிறந்திருக்கேன். ஆனா எனக்கு அப்படி பெரிய ஒரு விஷயம் எதுவும் நடக்கல அப்படின்னு சொன்னாரு. உண்மை. பௌர்ணமி அன்னைக்கு பிறந்தது உங்களுக்கு கோச்சாரத்துல மட்டும்தான் பேக்கப் இருக்கும். லக்னம் லக்னாதிபதியின் பலத்தோட பிறந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தசா புத்தி சகல விஷயங்களையும் உங்க மேல 10 கிலோ நான் தூக்கி வைக்கிறேன் கோல்டு. அதை எடுத்துட்டு போறதும் அங்கேயே விட்டுட்டு போறதும் உங்களோட மைண்ட் செட்டுக்குள்ளது தானே. ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர்கிட்ட நான் கொண்டு 10 கிலோ எடுத்தா அதை எடுத்து திரும்ப மூஞ்சில அடிக்க மாட்டாரு. அதுதான் செய்வாங்க. மனநலம் நல்லா இருக்கு. அந்த 10 கிலோ எடுத்து எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், எங்க சேர்த்து வைக்கலாம், அதை எப்படி தோடாவோ மெட்டலாவோ இதாவோ அதாவோ மாத்தலாம் அப்படின்ற மாதிரியான முயற்சி பண்ணுவார்ல. அதுதானுங்க லக்னம் லக்னாதிபதியின் வலு. இந்த அமைப்புகள்ல ஒருவேளை உங்களுக்கு 1ஆம் இடத்துல சம்மந்தப்படுற தசாபுத்தி நடக்குது. நீங்களே ஒரு மாதிரி சங்கடமா இருக்கீங்க. உங்களோட அமைப்புகள், உங்களோட ஹெல்த் இதுல வந்து ஹெல்த்துக்கு செவ்வாய் வருவார். ஓகேங்களா? ஹெல்த் சம்மந்தப்படுற விஷயம் டிஸ்டர்பா இருக்கு. உங்களுடைய 6, 8ஆம் அதிபதி இருக்கிறாங்க. நீங்க கடன்லயோ எது கடனாலேயோ இவராலேயோ இருக்கிறீங்க. ஆனா நீங்க கேட்டிருக்கிறது ஃபேவரபிளான ஸ்ட்ராங்கான தசாபுத்தி அப்படின்னு வரும்போது 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதினு எடுத்துக்குவோம். 5ஆம் அதிபதினு வரும்பொழுது உங்களுடைய எண்ணங்கள், அதிர்ஷ்டங்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு லைட்டான நெருடல் இருக்கு. ஆனா வெளியில தெரியல. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னங்க இவ்வளவும் நடந்துகிட்டு இருக்கு, ஆனா வெளியில பார்த்தா ஒன்றும் தெரியலையேன்னு தானே கேட்பாங்கன்னு. ஆமா பிரதர், இதை வேற சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இதுக்கு காரணம் உங்களுடைய ஸ்ட்ராங்கான தசாபுத்தி அண்ட் லக்னாதிபதி. லக்னாதிபதி பலமா இருக்காரு, லக்னம் நல்லா இருக்குன்னா கோச்சாரத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் சமாளிச்சுக்கிட்டு இருப்பீங்க. வெளியே யாருக்குமே தெரியாது. நீங்க அருமையா அதை சமாளிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதே நேரத்துல கோச்சார அமைப்புகள் டல்லா இருக்கு, சாரி தசாபுத்தி அமைப்புகள் டல்லா இருக்கு அப்படின்னா நீங்க கஷ்டப்படுறது வெளியே தெரியும். இவ்வளவுதாங்க விஷயம்.
ஓகேங்களா? வழக்கத்துக்கு மாறான இவ்வளோ நாள் பண்ற விஷயம் 10 வருஷமா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பீங்க. யாருக்குமே தெரியாது. 11வது வருஷம் அஷ்டம சனி வந்தோனே வெளிய தூக்கி இத பாரு இவரு இத பண்ணிக்கிட்டு இருக்காரு 10 வருஷமான்னு காட்டிக் குடுத்துருவாரு. இது மாரியான அமைப்புகள்லாம் ஜாதகம் ஒரு மாதிரி வலு இழந்திருக்கக்கூடிய நிலைகள்ல வரக்கூடிய விஷயம். அப்போ என்னதான் இருந்தாலும் தசாபுத்தி ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சில இடத்துல கஷ்டப்படுற விஷயங்கள பார்க்குறேன் தான் பிரதர். ஒளியான அமைப்புகள்ல இருக்கும்பொழுது பிரச்சனைகள் சமாளிக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு தேளு கடிக்குதா, எறும்பு கடிக்குதா, பாம்பு கடிக்குதான்றது சந்திரனின் ஒளியை பொறுத்தது. இந்த இடத்துல ஒருவேளை சஷ்டாஷ்டக தசாபுத்தி வருது, குரு தசையில சுக்கிர புத்தி வருது. மோஸ்ட்லி இந்த 7.5 சனி, அஷ்டம சனி அமைப்புகள்ல இது குரு தசை சுக்கிர புத்தி வருது அப்படின்னா, சுக்கிர தசை குரு புத்தி வருது அப்படின்னா, இந்த சஷ்டாஷ்டக தசாபுத்திகள் ஒரு மாரி சாதகம் இல்லாத தன்மைகள பண்ணும். சரிங்களா? இது கணவன் மனைவி அமைப்புகள்ல ஒரு மாரியான விரிசல்கள, இல்ல வேலை ஏதாவது தொழில் காரணமா ஒரு செப்பரேஷன், இல்ல ஹெல்த் காரணமாக பிசிக்கலி 2 பேர் தள்ளி இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள தான் இந்த அமைப்புகள் பண்ணுங்க. இத உங்களுடைய தசையின் வேர்ஸான பார்ட்டை மட்டுமே கோச்சார சனி, கோச்சாரத்துல உங்க மனம் பாதிக்கப்படும்போது சில அமைப்புகள் நடக்கும். அதே வந்து கோச்சாரம் நல்லா இருக்கு, தசாபுத்தி நல்லா இருக்குன்ற பொழுது, நீங்க தொட்டதெல்லாம் அப்படியே அடுத்து, அடுத்து, அடுத்து சக்சஸ் ஆகிட்டே போற மாதிரியான காலகட்ட அமைப்புகள்ல இருக்கும். ஓகேங்களா பிரதர்? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.